அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன், புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி என ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதால ரிஷபராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசியில் சூரியனும் இருக்கிறார்கள். நிர்வாகத்திறன் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கௌரவம் கிடைக்க இருக்கு. சந்திரன் இந்த காலகட்டம் முழுவதுமே, அதாவது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல வருவதால் மனதில் தெளிவும் உற்சாகமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு சிந்தனையிலும் கவலையிலும் ஆழ்ந்திருந்த உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவு நிச்சயம் உண்டுங்க. தொழிலில் முதலீடுகள் லாபம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் இனிமையான பேச்சு மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. எழுதுதல், கற்பித்தல், வணிகம் முதலிய துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்துல பெண்கள் நினைத்த எண்ணங்களை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து கொள்வீங்க. அதாவது இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, பொன் பொருள் சேர்க்கை என அனைத்து விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் பெண்மணிகளுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் விஷயத்தில் செலவுகள் செய்ய வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களை பராமரிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் வண்டி வாகனங்கள்ல அதிக பராமரிப்பு செலவுகள் ஏற்பட இருக்கு. ராசியில் சூரியன் இருப்பதால் கண்கள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனை வரலாங்க. உடலில் உஷ்ண சம்பந்தமான அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது அல்லது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் பக்ரகதியில் வலம் வரும் இத்தருணத்துல லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி இணை சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவுங்க. சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு. அதே போல் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் நிச்சயம் அமையுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே புதிய வேலை, அதாவது வேலையில் நல்ல முன்னேற்றம் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல தாய்நாடு திரும்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இதுவரை பணி நிமித்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வேறு வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசியினருக்கு நல்ல நிறுவனத்தில் புதிய வேலை கிடைக்க இருக்கு. நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி
ராசிக்கு ஜீவனஸ்தானமும் லாபஸ்தானமும் சுபபலம் பெற்று திகழ்வதால லாபகரமான ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதிய விற்பனை கிளைகள் திறக்கப்பட்டு லாபம் உயர இருக்குதுங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்திக்கு சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சந்தர்ப்பமும் உருவாக இருக்கு. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் முக்கிய தருணங்கள்ல கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கான வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய விற்பனையை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையின் பெரும்பான்மையான அம்சங்கள் சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் இந்த சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அவரது பார்வை பலத்தின் சக்தியால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அந்த அளவிற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வர இருக்குதுங்க. இதனால் வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் அதன் காரணமாக நல்ல வருமானம் கிடைக்க இருக்கு என்பதையும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய சந்தர்ப்பம் இதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தான் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த அரசியல் கிரகம் இக்காலகட்டம் முழுவதுமே, அதாவது இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சி உயர்மட்ட தலைவர்களின் உதவி கிடைக்க இருக்கு. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாக்காரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டி இருக்குங்க. சக மாணவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது மிகவும் அவசியங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக இருக்கிறாருங்க. சனி பகவானும் அளவோடு தான் நன்மை செய்வார். இத்தருணங்கள்ல வெயில் அதிகமாக இருப்பதால் வயல் பணிகள்ல சோர்வு அசதியும் ஏற்படுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அண்டை நிலத்தவரோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்களின் நன்மைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் நன்மைகளை அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மற்றும் குழந்தைகள் அன்பும் ஆதரவும் மனதிற்கு நிறைவை அளிக்குங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல குறிப்பாக இந்த வாரத்தில் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருப்பதாலும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. மற்றவர்களுடன் சற்று விற்று கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.